நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய லைஃப்ல உங்க லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்மளுக்கு லைஃப்ல ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட், நம்ம அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயம் என்றால் அது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது ரிஷபராசிக்குன்னு பொதுவான ஆலயம் என்று சொன்னால் ரிஷபராசிக்கு அதிபதினா சுக்கிரன் என்று சொல்லலாம். அப்படி சுக்கிரன் உடைய ஸ்தலம் என்று சொன்னால் பார்த்தீங்கன்னா அது கஞ்சனூர். அந்த கஞ்சனூர்ல சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தலம், அங்கு சென்று வழிபடலாம். அப்படி இல்லை என்றாலும் இந்த ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய, யோகத்தை அளிக்கக்கூடிய ஸ்தலம் என்றால் அவங்களுக்கு, அதாவது ரோகிணி நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம். அந்த ரோகிணி நட்சத்திர நாள்ல இவங்க வழிபட வேண்டிய ஆலயம் என்று சொன்னால் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுக்கு உண்டான ஆலயம் என்றால் அது திருப்பதி. ஆகவே இவங்க ரோகிணி நட்சத்திர நாள்ல திருப்பதி சென்று வழிபட்டு வந்தால் இவங்க லைஃப்ல பல திருப்பங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வெற்றியை தரும் ஆலயம் என்று சொன்னால் அது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் என்றால் மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்படி அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அதிபதி என்று சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வருவார். இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான ஸ்தலங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் என்றால் அது பார்த்தீங்கன்னா திருப்பாம்பரம் அருகே அமைந்துள்ள திருக்குறுக்குடியின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துல செவ்வாய் பகவானை போய் நீங்க செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபட்டு வர்றதுனால உங்க லைஃப்ல நல்ல மிகப்பெரிய சேஞ்சஸ், வெற்றி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் ஆலயம் என்று சொன்னால் அந்த மிருகசீரிஷத்துக்கு நட்சத்திரத்துக்கு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் என்றால் திருவாதிரை. திருவாதிரைக்கு அதிபதி என்றால் ராகு பகவான். அப்படி ராகு பகவான் வழிபட்ட ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலம் என்று சொன்னால் திருப்பாம்பரம். ஆகவே இவங்க இந்த லைஃப்ல ஒரு முறையாச்சும் திருப்பாம்பரம் சென்று வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுள்ள வெற்றிகள் எல்லாம் உண்டு. ஆகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் இந்த ஆலயம் சென்று வந்தால் இவங்க லைஃப்ல ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வெற்றிகளாக இவங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளாக இந்த ஆலயம்